பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 118:5 இப்படியாய் கூறுகிறது: நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்பதாக. தேவன் உங்கள் நெருக்கத்தை விசாலமாக்குவார். God will set you free from your distress என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சங்கீதக்காரன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையில் கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றி அவனை விசாலத்தில் வைத்தார். அதுபோல உங்கள் அனைவருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேட்டு உங்கள் எல்லா நெருக்கங்களையும் மாற்றி உங்களை விசாலத்தில் கர்த்தர் வைப்பார். ஈசாக்கு துறவுகளை வெட்டி தண்ணீர் கிடைத்தவுடன் கேராரூர் மேய்ப்பர்கள் வந்து அவனோடு வாக்குவாதம் செய்து அவனிடத்தில் வெறுப்பை காட்டினதினாலே அந்த துறவுகளுக்கு ஏசேக்கு சித்னா என்று பெயரிட்டான். அவ்விடத்தில் அவன் நெருக்கப்பட்டதனால் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அங்கே அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அந்த கிணற்றுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்பதற்கு விஸ்தாரமான இடம் என்று அர்த்தம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய நெருக்கங்களையும் மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை தந்து விஸ்தாரம் அடையும்படிக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது சங்கீதக்காரனைப் போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மனுஷனையும் பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று அதே சங்கீதம் கூறுகிறது. மனுஷர்கள் தயவு பண்ணினாலும் உதவிகள் செய்தாலும் எல்லா நேரங்களிலும் அவர்களால் உதவி செய்ய இயலாது. ஆனால் எந்த நேரங்களிலும் நம்முடைய நெருக்கங்களின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன் அவர். யோனா மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அவர் என் சத்தத்தை கேட்டா என்றான். துணிகரமாய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினதினால் அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது. ஆகிலும் அந்த நெருக்கப்பட்ட வேளையில் தன் தவத்தை உணர்ந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டவுடன் அவர் அவனுடைய நெருக்கத்தை மாற்றினார். அமலேக்கியர்கள் தாவீதின் குடும்பத்தாரையும் அவனோடு காணப்பட்டவர்களுடைய குடும்பத்தாரையும் சிறைபிடித்து கொண்டு போன வேளையில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொட, நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீது ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நெருக்கங்கள் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதாய் இருந்தாலும் சரி, உங்கள் மீறுதல்களின் நிமித்தம் வந்ததாய் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்களை விடுவித்து விசாலத்திலே வைப்பா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது இவர்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொருவரையும் நீர் விசாலத்தில் வைத்து மகிழ பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றி யுத்தங்களை ஓய பண்ணி உம்முடைய பிள்ளைகளை விசாலத்தில் வைத்தருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.